கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனங்களே, இந்த அருமையான இரவு ஜெபம், இந்த விடுதலையின் ஜெபம், இது ஒரு அருமையான பாதுகாப்பின் ஜெபம். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் இந்த அருமையான ஜெபம் உங்களை தூக்கி நிறுத்தும், உங்களை பலப்படுத்தும். ஒரு வேளை போராட்டத்தில் இருக்கிறேன், சோர்ந்து போய் இருக்கிறேன், பாவ போராட்டங்கள் இருக்கிறது, வியாதியில இருக்கிறேன், ஐசியூக்குள்ள இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் தேவச்சனமே, நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியின் கொடூரத்தில் இருக்கலாம், எப்பேற்பட்ட சோதனையில் நீங்கள் இருந்தாலும் இந்த அருமையான இரவு விடுதலை ஜெபம் உங்களை தூக்கி நிறுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நாம் ஒரு மனிதனுடைய சமூகத்தில் போய் நம்முடைய மன்றாட்டுகளை வைக்கவில்லை. நாம் எந்த மனிதனையும் போய் எனக்கு இந்த உதவி செய்யுங்கள் என்று இப்பொழுது கேட்கவில்லை. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிற, நாம் கேட்க போகிற காரியங்களை கர்த்தரிடத்தில், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவிடத்தில் நாம் ஒரு பெட்டிஷனாக, ஒரு வேண்டுதலாக, ஒரு ஜெப விண்ணப்பமாக வைக்க போகிறோம். ஆம் தேவ ஜனமே, மனிதன் நம்மளை ஏமாற்றலாம், மனிதன் நம்மளை மறந்து போகலாம். நாசியில் சுவாசமுள்ள மனிதன் எப்பொழுது வேண்டுமானாலும் அவன் மறந்து போகலாம், நம்மளை ஏமாற்றலாம். வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே. அப்படி என்றால் என்ன தேவச்சனமே? கர்த்தரை நம்ப வேண்டிய இடத்துல கர்த்தரை மட்டும்தான் நம்ப வேண்டும். மனிதன் 100% உண்மையா இருப்பான் என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் 100% நமக்கு உண்மையாக இருப்பார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆம் தேவச்சனமே, நாம் இணைந்து செபிக்கும் பொழுது நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு பெரிய ஆவிக்குரிய பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். இந்த பாதுகாப்பு இல்லாத இடங்களில் தான் பில்லி சூனியங்கள் தாக்குகிறது, திடீர் விபத்து வருகிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இல்லாமல் போகிறார்கள். இன்னைக்கு நம்ம ஆயிரங்கள் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். பிரேயர் டைம் குடும்பத்தார், ஜெப நேர குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தை நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க இருதயம் இணையும் பொழுது 500 பேரோ 1000 பேரோ நம்ம இணைந்ததுக்கு சமமாக இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, ஒரு 500 பேர் இதை பார்த்து ஜெபிக்கிறீங்கன்னா ஒரு 500 இருதயம் இணைகிறது. வேதம் சொல்லுகிறது, எங்க 2-3 பேர் கொடுக்கிறீங்களோ அந்த இடத்துல என் ஆண்டவராக இயேசு இறங்கி வருகிறார். எத்தனை தேவ ஜனங்களுக்கு இது புரிகிறது? ஒருவேளை அற்புதம் நடக்காதது போல இருக்குதா? ஆம் தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது அந்த யுத்தம் உடையும். ஒருவேளை நீங்க ஒரு நபரா ஜெபித்து சில விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த அருமையான சேனலை நமக்கு தந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? உண்மையாகவே ஜெபிக்க வேண்டும் என்று பாரத்தோடு இருக்கிறவங்க இருப்பார்கள். ஒரு உண்மையான நண்பரை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பாங்க. ஒரு உண்மையான ஜெப உதவி கிடைக்காதா என்று இருப்பார்கள். உண்மையாகவே ஆவியானவர் என் கூட பேச மாட்டாரா? நடக்க போகிற காரியங்களை என்னோடு பேச மாட்டாரா என்று தாகத்தோடலாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்காகவே இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து ஜெபிக்கிறதற்கு இந்த அருமையான பிரேயர் டைம் சேனல், இந்த அருமையான ஜெப நேரம் சேனல் ஆவியானவருடைய உதவியோடு எல்லா இருதயங்களையும் இணைக்கிறதா இருக்கிறது. தமிழ் அறிந்த தேவ ஜனங்கள் எங்க இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும், உங்கள் ஜெபம் ஆண்டவருக்கு வேண்டும். தேவ ஜனமே, உங்க உள்ளத்தை மட்டும் கொடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி சோத்திரங்களை மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்க. ஒருவேளை அசுத்தாவின் கட்டுகள் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் இந்த ஜெபத்தை கேட்கும் பொழுது அந்த அசுத்தாவின் கட்டுகள் உடையும். அது ரகசிய பாவங்களா இருக்கலாம், இல்ல பல ஆண்டுகளாக உங்களை துரத்தி வருகிற கோபத்தின் ஆவியா இருக்கலாம், எரிச்சலின் ஆவியா இருக்கலாம், இல்ல ஒரு பண ஆசையின் ஆவியா இருக்கலாம். உங்களை தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி, ஆராதனைகளுக்கு போக விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி உங்க இருதயத்தை கட்டுப்படுத்துகிற சில தலைமுறை ஆவியாக இருக்கலாம். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய விடாத சில ஆவிகள் உண்டு. உலக ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உலக ஆவிகள், அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இன்னைக்கு தேவ ஜனங்களை கீழே விழ வைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. பொருள் ஆசைகளுக்கு கீழே விழ வைக்கிறது, சண்டைகளை உண்டாக்குகிறது, கலவரத்தை உண்டாக்குகிறது.
இந்த அருமையான இரவு ஜெபம், இந்த விடுதலை ஜெபம் அந்த கட்டுகளை உடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நேசிக்கிற நண்பர்களுக்காக, நீங்கள் நேசிக்கிற பிள்ளைகளுக்காக, நீங்கள் நேசிக்கிற குடும்பத்திற்காக நீங்கள் திறப்பில் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு பின்வாங்கி போகிறார்கள். உங்க பிள்ளைகள் பின்வாங்கி போக வாய்ப்பு இருக்கிறது. உங்க கணவர், உங்க மனைவி பின்வாங்கி போக வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கவில்லை என்றால், அவர்கள் பின்வாங்கி போன பிறகு அவர்களை கொண்டு வருகிறது கடினமான காரியமாக மாறிவிடும். அவர்கள் சில நேரம் சில விஷயங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அது கிடைக்காததினால் அவர்கள் கவலையோடு இருப்பார்கள். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எத்தனை ஆலோசனை சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் ஜெபித்து பாருங்களேன். ஆண்டவரை, என் மகனுக்கு புரிய வைங்கப்பா, என் கணவருக்கு புரிய வைங்கப்பா, இல்லை என் மனைவிக்கு புரிய வைங்கப்பா என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தாருக்கு ஆண்டோடைய கிருபை உண்டாகும். ஆம் தேவச்சனமே, ஒருவேளை அவங்க ஜெபித்தது அவர்களுக்கு ஆபத்தாக மாறலாம். அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஏதோ ஒரு காரியத்தை கேட்பார்கள். அது ஒருவேளை தேவ சித்தமாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவர்களுக்கு ஆபத்தாக மாறலாம். ஆனால் ஆண்டவர் அதை தடை பண்ணி கொண்டிருப்பார். இப்பொழுது இவர்களுக்கு ஆண்டவர் மேல கோபம் வரும். இந்த நேரத்தில் ஆண்டவர் அறிந்த நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்னே ஒன்று செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். ஜெபித்தால் தேவ கிருபை வெளிப்படும். அவர்களுக்கு சமாதானம் உண்டாகும். நம்ம எவ்வளோ பேசினாலும், எவ்வளோ ஆலோசனைகளை சொன்னாலும், தேவன் நன்மைக்காக தான் செய்வார் என்று சொன்னாலும் அவர்களுக்கு அது புரியாது தேவச்சனமே. அதனால் தான் நாம் கரம் கோர்த்து ஜெபிக்க போகிறோம். இந்த அருமையான ஜெபத்துல ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வசனமும் ஜெபமும் தொடர்ச்சியாக இந்த ஜெபத்துல இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்தோத்திரங்களும் ஜெபங்கள் மட்டும்தான். உங்க இருதயத்துல ஆவியானவர் சொல்லுகிற விஷயங்களை நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஆம் தேவ ஜனமே, அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் ஒரு விடுதலை இருக்காது. அவர்கள் உள்ளத்தில் ஜெபிக்க முடியாது. திறந்த உள்ளம் இருக்காது. ஜீவ நீரூற்று ஓடுகிற அந்த இருதயத்தை சத்துரு தடை பண்ணி வைத்திருப்பான். நீங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் பேசுகிறத உங்களால் கேட்க முடியும். அதனால பொறுமையாக இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளாடி பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் தெளிவாக கேட்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வார். இந்த உலக கவலைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, இந்த உலக பாரங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது நம்ம இருதயம் கனமடைகிறது, வெயிட் ஆகுகிறது. ஒரு சாக்குக்குள்ளாடி 5 கிலோ மண்ணை போட்டா அந்த சாக்குல 5 கிலோ மண் இருக்கிறது. அந்த சாக்குக்குள்ளாடி 50 கிலோ மண்ணை நிரப்பினால் அதற்குள்ள 50 கிலோ மண் இருக்கிறது. இப்போ அந்த 50 கிலோ மண்ணை தூக்க முடியுமா? முடியாது, கஷ்டம்தான். நல்ல பலசாலிகள் தூக்கலாம், ஆனால் எல்லாராலையும் தூக்க முடியாது. அதே சாக்குக்குள்ள கூட ஒரு 50 கிலோ போட்டால் 100 கிலோ மண். 100 கிலோ மண்ணை தூக்குறது ரொம்ப கடினம். ஆம் தேவஜனமே, இருதயமும் அப்படிதான். நீங்கள் பாரத்தினால் நிரம்ப நிரம்ப உங்க இருதயத்தில் தேவையில்லாத பாரம், கர்த்தர் சில காரியங்களை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்க முடியாத லெவல்ல சத்துரு உங்கள் விசுவாசத்தை அடைத்து போட்டு மனக்கண்ணை கெட்டி வைப்பான். ஆண்டு சொல்லுகிறார், தெய்வ ஜனமே, நீ எப்படி தெரியுமா ஆசீர்வாதத்தை இழக்கிற? தேவன் உனக்காக செய்கிற நன்மையை விசுவாசித்து ஜெபிக்க முடியாததுனால அநேக நன்மைகளை நீ இழந்து கொண்டிருக்கிற. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் அவன் சொல்லுகிற அத்தனை பொய்யையும் இன்னைக்கு தேவ ஜனங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், உன் வாழ்க்கை மாறாது என்று சொல்லுகிறான். அந்த பிசாசு சொல்லுகிறான், நீ பாவத்திலிருந்து எழும்ப மாட்ட என்று சொல்லுகிறான். அந்த பிசாசு சொல்லுகிறான், உனக்கு வருமான ஆசீர்வாதம் இருக்காது, நீ வியாதியில் தான் இருப்ப என்று சொல்லுகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியின் சத்தம் கேட்காததினால் இவர்கள் பிசாசின் சத்தத்தை கேட்டு 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 இருதயமெல்லாம் துக்கத்தினால் நிரம்பி போயிருக்கிறது. இருதயமெல்லாம் பாரத்தினால் நிரம்பி போயிருக்கிறது. அது பரலோக பாரம் அல்ல, அது பிசாசினால் உண்டான தேவையில்லாத பாரம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் தேவையற்ற பாரம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் செய்த ஒரே ஒரு தவறு, பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்கிறதற்கு பதிலாக உலகம் சொல்லுகிறதை கேட்டார்கள். உலக போராட்டம் சொல்லுகிறதை கேட்டார்கள்.
ஆண்டவர் சொல்லுகிறார், ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். ஒரே கடல்ல இயேசுவும் நிற்கிறாரு, அலைகளும் அடிக்கிறது. பேதுரு அலைகளை பார்க்கும் பொழுது சோர்ந்து போனான், மூழ்கி போனான். ஆனால் இயேசுவை பார்த்த பொழுது கடலின் மேலாக நடந்தார். ஆம் தெய்வ ஜனமே, இன்னைக்கு நீங்க சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா குடும்பம் சொல்லும் உன்னால எழும்ப முடியாதுன்னு சொல்லும். கூட உள்ளவர்கள் சொல்வார்கள் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்வார்கள். தேவ ஜனம் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உலகம் சொல்லுகிறதை கேட்கிறீர்களா, இல்ல தேவன் சொல்லுகிறதை நம்புகிறீர்களா? வேதத்துல நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு உங்க மனம் ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் அது எழுதப்பட்ட வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தையில எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது. சிங்கக்குட்டி பட்னியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறை இருக்காதுன்னு சொல்லுகிறது. ஆனா நம்ம இருதயம் அதை நம்ப ஆயத்தமாக இல்லை. சிலர் நம்புகிறார்கள், சிலரால நம்ப முடியவில்லை. அதே வேதம் சொல்லுகிறது, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறது. அதே வேதம் சொல்லுகிறது, நீ மரண இருளில் நடந்தாலும் நீ பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறது. அதே வேதம் சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள் என்று. எவ்வளவுதான் வேத வசனங்கள் நமக்கு ஆதரவாக இருந்தாலும் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளாக அந்த வசனங்களை ஆவியானோர் கொண்டு போகவில்லை என்றால் அந்த வசனங்கள் எழுத்தாகவே இருக்கும். அது ஆவியாகவும் ஜீவனாகவும் மாறாது. ஆம் தேவ ஜனமே, அதனால்தான் நாம் கூடி ஜெபிக்க வேண்டும். கூடி ஜெபிக்கும் பொழுது அந்த வேத வசனங்கள் எல்லாம் ரேமாவாக, ஆவியாக, ஜீவனாக. ரேமா என்றால் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தை யார் வேண்டுமானால் வாசிக்கலாம். ஆனால் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை எல்லாராலும் வாசிக்க முடியாது. பிசாசு நடுங்கிறது ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை. அப்படி என்றால் என்ன? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தையை கண்டா பிசாசு நடுங்குவான். அப்போ வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை என்னது? ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான். ஆனால் அது எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அது பிரிண்டிங் மெஷினாலையும் இங்க்னாலையும் எழுதப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு மதிப்பு கொடுக்கிறது தவறு கிடையாது. ஆனாலும் அதில் உள்ள வார்த்தை உங்க பீரோல தூக்கி வைத்தீங்கன்னா 20 வருஷம் அந்த வேதத்தை நீங்க எடுக்கவில்லை என்றால் 20 வருடமும் வேதம் இருந்த இடத்தில் தான் இருக்கும். ஆனால் அதே வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் விதைத்தார் என்றால் அது 20 வருடத்துக்குள்ளாடி 20 ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கும். இல்லை என்றால் தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கும். இல்லை என்றால் பல போராட்டங்களில் உங்களுக்குள்ள இருந்த அருமையான வார்த்தை 100ஆக 60ஆக 30ஆக அது பலன் கொடுத்திருக்கும். ஒருவேளை நீங்க சண்டே கிளாஸ் டீச்சரா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட வார்த்தையை அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைத்திருப்பீங்க. ஒருவேளை உங்க சண்டே கிளாஸ்ல ஒரு 10 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அந்த 10 பிள்ளைகளுடைய இருதயத்தில் அது விதைக்கப்பட்டிருந்தா இந்த 20 வருடத்துக்குள்ளாடி அவர்களும் திருமணமாகி அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா எழுதப்பட்ட வேதத்தை உங்க பீரோக்குள்ள வைத்தீங்க பாத்தீங்களா, அது அப்படியே தான் இருக்கும். காரணம், இட் இஸ் ரிட்டன் லெட்டர்ஸ். அது எழுதப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ள கொண்டு போகிறாரு. அதனால்தான் சங்கீதம் 1 சொல்லுகிறது, இந்த வார்த்தையின் மேல் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பைபிளை தலைமாட்டு கீழே வைத்து தூங்குகிறவன் பாக்கியவான் என்று சொல்ல முடியாது. அதுவும் ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் தான். ஆனா உண்மையாட்டே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வேதம் தலைக்கிட்ட இருந்தால் மட்டும் போராது. ஆண்டவர் அறியாத ஏதோ ஒரு பாவியா இருக்கலாம். அவன் பயந்து போய் பைபிள் எடுத்து தலைமாட்டில் வைக்கும் பொழுது ஆண்டவர் அவன் விசுவாசத்தை கனப்படுத்தி சில கெட்ட சொப்பனங்கள் வராமல் யாராவது அவனை அடிக்க வந்தால் அவர்கள் திசை மாறி போக ஆண்டு செய்வார். ஏனென்றால் ஐயோ தலவணிக்கிட்டே வேதத்தை வச்ச பொழுது இவ்வளோ அற்புதம்னா அதை திறந்து வாசித்தா எவ்வளோ அற்புதம் நடக்கும் என்று அவன் விசுவாசத்தை ஆண்டு கனப்படுத்தினார். இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இது ஏதோ ஒரு நபர் கல்யாணத்தில் அவர்களுக்கு ஒரு பைபிள் பிரசன்டேஷன் வந்திருக்கும். ஆனா ஒரு உபத்திரவத்தில் அந்த பைபிளை எடுத்து தலைமாட்டு கீழே வச்சுட்டு படுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இது உதவுமே தவிர பைபிளை கிறிஸ்தவர்கள் தலைமாட்டு கீழே வைத்துட்டு படுத்தால் ஆண்டோடைய வார்த்தை கிரியை செய்யுமா என்று கேட்டால் உண்மையான ஆவிக்குரியவர்கள் சொல்வார்கள் அது கிரியை செய்யாது. ஏனென்றால் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்னேன். பீரோக்குள்ள ஒரு வசனத்தை ஒரு பைபிளை எடுத்து வைத்தால்
வைத்தால் அது 20 வருஷம் வைத்த மேனியாக இருக்கும். ஆனால் அதே வசனத்தை எடுத்து உங்க இருதயத்தில் விதைத்தால் அது பல ஆயிரம் மக்களுக்கு உபயோகப்படும். ஆம் தேவ ஜனமே, இன்று இரவு உங்க இருதயத்தில் ஆவியானவர் பேச போகிறார். ஆவியானுடைய சத்தம் வருகிறது. அதுதான் ரேமா வார்த்தை. that is called spoken word, that is called spirit and life. அதுதான் ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை. ஆமென், ஹalleluya. அதுதான் தேவ ஜனமே, யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல சொல்லி இருக்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. The word which spoken by Jesus was spirit and life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையில் அவருக்கு உள்ளே இருந்த ஆவி இருக்கிறது, அவருக்கு உள்ளே இருக்கிற ஜீவன் இருக்கிறது. வார்த்தை கிறிஸ்துவாய் இருக்கிறது, வார்த்தை தெய்வமாய் இருக்கிறது, வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது, வார்த்தை இயேசுவாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இரவு ஜெபத்துல நீங்க கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே, கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறந்து கொண்டிருக்கிறார். லீதியாளின் இருதயத்தை திறந்த ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்களுக்கு இருதயத்தை திறக்கிறார். தேவ ஜனமே, நீங்க செய்யக்கூடாத ஒரு தவறு உண்டு. நீங்கள் அதை செய்யவே கூடாது. அது என்ன தவறுனா, எத்தனை பிரச்சனை வரட்டுமே, அதை ஏன் உங்க இருதயத்துக்கு கொண்டு போறீங்க? அதை ஏன் உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போறீங்க? எல்லா பிரச்சனையும் உங்களை உயர்த்துகிறதற்கு வருகிறது. எல்லா போராட்டமும் உங்களை பார்த்து விட்டு நீங்க தேவ பிள்ளையா இல்லையா என்று பார்க்கிறதற்கு வருகிறது. நீங்க தேவ பிள்ளை என்றால் பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டீர்கள், போராட்டத்தை கண்டு பயப்பட மாட்டீர்கள், உபத்திரவத்தை கண்டு பயப்பட மாட்டீர்கள். எங்களுடைய ஊழிய அனுபவத்தில் கூட கர்த்தர் அநேக போராட்டங்களை வைத்திருந்தார். ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு வெற்றி, ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு மைல் கல்லு, ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு மெமரி ஸ்டோன்ஸ், நினைவு கற்களாக மாறும், நினைவு சின்னமாக மாறும். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த இரவு நேரத்தில் கட்டப்பட்டது போல இருக்கிறீங்களா? சிறைச்சாலை அனுபவத்தில் இருக்கிறீங்களா? நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது சிறைச்சாலை அசையும், வியாதியின் கட்டுகள் அசையும், இருளின் ஆவிகள் அசையும், இருளின் வல்லமைகள் வெளியேறும். தேவ ஜனங்களே, 1-2 காரியங்களை, ஆவியானோர் பாரப்படுத்துகிற காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களோடு இணைந்து ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னெல்லாம் இடைப்படுகிறாரோ அதை தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லாத எந்த விஷயத்தையும் உங்களோடு பேச விருப்பமில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை உங்களுக்கு சொல்லும் பொழுது, நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே விடுதலை நடக்கும். நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுது வெளிநாட்டில் இருக்கிற நபர்களுக்கு விடுதலை நடக்கும். நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுது வியாதிகள் மறையும். நம்ம ஆவியில தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஒருவேளை நீங்க அந்நிய பாஷையில் பேசி கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்க இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்க ஏசப்பா ஏசப்பா என்று சொல்லி கொண்டிருக்கலாம், இல்ல நன்றி என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு ஜெப நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த வார்த்தைகள் எல்லாம் திறந்த வார்த்தைகளாக, விடுதலையின் வார்த்தைகளாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்தகாரங்களை விரட்டுகிற வார்த்தை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அசுத்த ஆவிகள் ஓடும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே போராட்டம் உடையும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்க இருதயத்தில் இருந்த பாரங்கள், யாராவது ஏதாவது உங்களை குறை சொல்லியிருப்பாங்க, அது உங்களை குத்தி கொண்டே இருக்கும். மன்னிக்க முடியாம தவித்து கொண்டிருப்பீங்க. ஜெபிக்க முடியாம இருதயத்தில் உள்ள ஜீவ ஊற்றை பிசாசு ஒரு கல்லை எடுத்து அடைத்தது போல உங்க இருதயத்தை அடைத்து வைத்திருப்பான். ஆண்டு சொல்லுகிறார், அந்த கல்லை நான் உடைக்கிறேன். அந்த கல்லு உடையும், ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நம்ம பேசி கொண்டு இருக்கும் பொழுது அநேகருடைய இருதயத்தில் இருந்து கர்த்தர் கல்லை நவுட்டி போடுகிறார். கர்த்தர் கல்லை நவுட்டி போடுகிறார். எதிரினால் வைக்கப்பட்ட கல்லு, பில்லி சூனியத்தினால் வைக்கப்பட்ட கல்லு, உங்களை எழும்ப விடக்கூடாதுன்னு சொல்லி தலைமுறை ஆவிகள் துரத்தி வந்து உங்க ஜீவ நீரோடைய அடைக்கணும் என்று வைத்த கற்கள் இன்னைக்கு கர்த்தர் உடைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ நதி ஓடும். ஒரு போராட்டம் வருமா? அந்த போராட்டத்தை இந்த ஜீவ நதி அடித்து செல்லும்.
இந்த ஜீவ நதி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியின் நதி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவரே உங்க கூட இருக்கும் பொழுது, ஏன் உலக காரியத்தை கண்டு பயந்தீர்கள்? ஏன் சூழ்நிலையை கண்டு பயந்தீர்கள்? தாவீது கோலியாத்தை கண்டு பயப்படவே இல்லை. பயம் வர வேண்டுமே, வரவில்லை. ஏனென்றால் அவன் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது, அவன் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. நீ இஸ்ரவேலின் ராஜாவாய் மாறுவே என்று ஒரு அபிஷேகம் இருந்தது. அவனுக்கு நன்கு தெரியும், இந்த இஸ்ரவேலை காப்பாற்றுகிற பொறுப்பை கர்த்தர் என் மேல வைத்திருக்கிறார். நான் எப்படி மரணம் அடைவேன்? வசனத்தை விசுவாசித்தார், அபிஷேகத்தை நம்பினார், ஆண்டவருடைய அழைப்பை நம்பினார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது தேவ ஜனமே, உங்க உயிர் எப்படி போகும்? உங்க வருமானம் எப்படி குறையும்? ஊழியத்தை தாங்கி கொண்டு இருக்கிறீர்களே, ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீங்களே, அந்த பணத்தை வைத்து உங்க பிள்ளைகளுக்குள்ள காரியங்களை செய்து உங்க பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த சின்ன வருமானத்தை வைத்து தானே உங்க குடும்பங்களை எல்லாம் நீங்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த வருமானத்தை பிசாசு தொட ஆண்டவர் அனுமதிப்பாரா? விடமாட்டார். பிசாசு பயம் காட்டுகிறான். உங்க வருமானம் குறையாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அநேக நேரம் நம்ம யோசிக்கலாம், வருமானத்தை குறித்து ஜெபிக்கிறது தவறா என்று நினைப்பீர்கள். தவறு கிடையாது தேவச்சனமே. நீங்க உங்க பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறது தவறு கிடையாது. ஆண்டவராகிய இயேசு சீசர்களுக்கு ஜெபத்தை குறித்து சொல்லிக் கொடுத்த பொழுது 2 அருமையான குறிப்புகளை சொல்லுகிறார். 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லுகிறார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். வேலை செய்யாம சோம்பேறியா இருந்து டெய்லியும் ஆண்டவரே எனக்கு ஆகாரம் தாரும் என்று கேட்கிறதற்காக ஆண்டு சொல்லவில்லை. உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், நீங்க செய்கிறதை ஆசீர்வதிப்பார். அநேகர் நினைப்பாங்க, ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், டெய்லி ஏசப்பாட்ட கேட்டா போதும். அப்படிப்பட்ட சில ஊழியர்கள் உண்டு தேவச்சனமே. அது அப்படிப்பட்ட அழைப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட அழைப்பு இருக்கும் பொழுது வேலைகள் செய்ய முடியாது. பேதுரு பாருங்க, ஆண்டவர் மரித்த பிறகு திரும்பி மீன் பிடிக்க போகிறார். ஆனால் ஆண்டவர் வந்த உடனே ஆண்டவர் அவரை மனுஷனை பிடிக்கிறவராக மாற்றுகிறார். அவர் அதற்கு பிற்பாடு மீன் பிடிக்க போன சரித்திரம் கிடையாது. முழு நேரமாக ஊழியத்தை செய்தார். ஆம் தேவச்சனமே, அப்படிப்பட்ட நபர்கள் ஆண்டவர் நோக்கி தான் இருப்பார்கள். முழு நேரம் அழைப்புள்ள தேவ ஊழியர்கள் உண்டு. அவர்கள் எந்த தொழிலுக்கும் போக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். எந்த உலக காரியத்திலே தலையிட அனுமதிக்க மாட்டார். முழு நேரம் ஊழியத்தை செய்வார்கள். ஊழியத்திற்குள்ள வந்த பிறகு ஊழியத்தை தான் செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். சிலருக்கு ஆண்டவர் பகுதி நேர ஊழியம் செய்ய வாய்ப்பு கொடுக்கிறார். நமது அருமை இரட்சகரை பாருங்களேன், அவர் ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தச்சனாக செயல்பட்டார். அந்த நாட்கள்ல ஆண்டவர் அவருக்கு அந்த வேலையை செய்ய இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்தார். அது ஒருவேளை அந்த தாயாருக்கும் அந்த தகப்பனாருக்கும் இயேசுக்கு கீழே நிறைய தம்பிமார்கள் இருந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் உழைத்திருக்கலாம். ஆனால் இயேசு ஊழியத்திற்குள்ள வந்த பிறகு, அந்த 40 நாள் உபவாசத்திற்கு பிறகு, அவர் ஊழியம் செய்ய தொடங்கினதற்கு பிறகு எங்கேயாவது அவர் வேலை செய்தாரா? இல்லை. பரமபிதா ஆகாரம் கொடுத்தார். பரமபிதா இயேசுவை நடத்தினார். அவர் தொழில் செய்யவில்லை. ஆம் தேவ ஜனமே, அந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஊழியத்துக்குள்ள வந்த பிறகு சிலரை மட்டும்தான் ஆண்டவர் பவுல மாதிரி வேலை செய்ய வைப்பார். சிலரை முழு நேரத்துக்கு கூப்பிடுகிறார். அவர்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். அதனால எல்லாரும் வேலை செய்துதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் கிடையாது. சில நேரம் இந்த வசனத்தின்படி ஒரு வேலையும் செய்யாமல் ஊழியர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி கேட்பாங்க, ஆண்டவரே எங்க ஆகாரத்தை தாருங்க. அப்பொழுது ஆண்டவர் எலியாவுக்கு காகத்தை அனுப்பினது போல ஆண்டவர் ஊழியர்களை சந்திக்கிறார். ஆனால் ஊழியம் செய்யவில்லை, நான் ஒரு தொழில் செய்கிறேன் என்று சொன்னால் இந்த வசனத்தை நீங்கள் அவ்வாறாக எடுக்க முடியாது. எனக்கு ஆகாரத்தை தாரும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது, உங்க தொழிலை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்க வருமானம் உங்க கையில் வரும். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வருமான கட்ட உடைத்து செபிக்கணும். பிசாசானவனுக்கு தெரியும், நீங்கள் ஊழியத்தை தாங்குகிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், தேவையோடு யாராவது வந்து கேட்டால் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், உங்க பிள்ளைகளை நன்றாக வளர்க்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் வளர்க்கிறீர்கள். இதையெல்லாம் செய்யும் பொழுது பிசாசுக்கு கோபம் வரும், வருமானத்தை தடை பண்ணுவான். அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது,
மத்தேயு 6:13 தெளிவாக சொல்லுகிறது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எவ்வளவு அருமையான வார்த்தை தேவச்சனமே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று நம்ம ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கவில்லை என்றால் நாம் கிறிஸ்தவனாக இருப்பதினால் மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்கவில்லை என்றால் பிசாசானவன் தலையிடுவான், குடும்பங்களுக்குள்ள தலையிடுவான். தேவ ஜனங்களே, இந்த வசனங்களை நான் சொல்ல நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்துக்குள்ள போய்கொண்டே இருக்கும். இருதயத்துக்குள்ள போகிற வார்த்தைகள் விடுதலை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். நான் குடும்பங்களை குறித்து பேசும் பொழுது குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். வருமானத்தை குறித்து பேசும் பொழுது வருமான கட்டுகள் உடைய ஜெபியுங்கள். இப்பொழுது பாதுகாப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் உணர்த்துகிறார், இப்பொழுது பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 127:1, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தரவில்லை என்றால், கர்த்தர் நமக்கு உதவி செய்யவில்லை என்றால், கர்த்தர் நம்ம நகரத்தை பாதுகாக்கவில்லை என்றால், நம்ம எவ்வளோ செக்யூரிட்டி போட்டாலும், எவ்வளோ ஹைஃபை செக்யூரிட்டி வைத்திருந்தாலும் சத்துருவானவன் கிரியை செய்வான். பயங்கரமான பாதுகாப்பு போட்டு வச்சாச்சு. எங்க இருந்தும் இப்போ எதிரி நுழைய முடியாதுன்னு சொல்லுகிற ஒரு பெரிய கோட்டையை நீங்க கட்டியிருக்கலாம். இப்ப கீழிருந்து ஒரு பூமி எதிர்ச்சி வந்தால் நீங்க கட்டியிருந்த எல்லாம் உடையும். நீங்க நம்பி இருந்த எல்லா காரியம் பூமிக்குள் போகும். இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வரக்கூடாது என்றால், சுனாமியை எந்த தேசத்தால் தடுக்க முடியும்? கொரோனாவை எந்த தேசத்தால் தடுக்க முடியும்? பூமி அதிர்ச்சியை எந்த தேசத்தால் தடுக்க முடியும்? பேரழிவாகிய புயல், பெருங்காற்று, சூறாவளிகள் எல்லாவற்றையும், கொள்ளை வியாதிகள், கொள்ளை நோய்கள், சாப வியாதிகள், பொல்லாத காரியங்களில் இருந்து யார் விடுதலை ஆக்க முடியும்? எவ்வளவுதான் நமக்கு ஹைஃபையான டாக்டர்ஸ் இருந்தாலும், எவ்வளவுதான் செக்யூரிட்டி இருந்தாலும், எவ்வளவுதான் போர் வீரர்கள் இருந்தாலும், கர்த்தர் நம்மளை பாதுகாக்கவில்லை என்றால், எத்தனை பேரால சொல்ல முடியும்? கர்த்தர் நம்மளை பாதுகாக்கவில்லை என்றால், கர்த்தர் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கவில்லை என்றால், நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆம் தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். இருளில் உண்டாகும் பயங்கரங்களில் இருந்து இந்த அருமையான இரவு ஜெபம் பாதுகாக்கும். இன்னைக்கு இணைந்து இருக்கிறீர்களே, நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். இருக்கிற இடங்கள்ல ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பீங்க, துதித்து கொண்டிருப்பீங்க. இரவு ஜெபம் எவ்வளவு மேன்மையானதுன்னு புரிந்திருப்பீங்க. இப்போ தேவ ஜனங்கள், புரிந்து கொண்ட தேவ ஜனங்கள் இணைந்து ஜெபியுங்கள். ஆவியானவர் காட்டுகிற விஷயங்களுக்காக ஜெபியுங்கள். தேவ ஜனமே, அநேகருடைய வாழ்க்கையில சத்துருவானவன் வேவு பார்த்து கொண்டிருக்கிறதை ஆவியானவர் காட்டுகிறார். எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மை வருகிறது? எப்படி இந்த தேவ பிள்ளை உயர்த்தப்படுகிறார்? எங்க இருந்து இவளுக்கு நன்மை வரும்? எப்படி இதை தடை செய்ய வேண்டும் என்று ஒருவன் சிங்கம் போல சுத்தி கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் ஜெபிக்கலாமே. எல்லாரும் ஜெபியுங்க. உங்க நன்மைகளை தடுக்க ஒருத்தன் நின்று கொண்டிருக்கிறான். உங்களுக்கு நன்மை வராதபடி ஒருத்தன் தடை பண்ணி கொண்டிருக்கிறான். ஜெபிங்க தேவ ஜனமே, இருக்கிற இடத்துல ஜெபிங்க. என் நன்மையை வர விடாதபடி, எனக்கு வர வேண்டிய காரியங்கள், எனக்கு சாங்ஷன் ஆக வேண்டிய விஷயங்கள், என் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு தேவன் தருகிற சில நன்மைகள் உண்டு. அன்று தானியேல் ஜெபிக்கும் பொழுது பெர்சியா நாட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடிய வானமண்டல அதிபதி தானியேலுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டு அவன் உபவாசம் பண்ண அந்த முதலாவது நாள்லே கர்த்தர் அவன் ஜபங்களுக்குள்ள பதிலை எல்லாம் அனுப்பினாரு. ஆனா அது வந்து சேர்றதுக்கு பிசாசானவன் கிட்டத்தட்ட 21 நாட்கள் தடை பண்ணினான். ஆனால் தானியேலுடைய உபவாச ஜபம் அந்த பொல்லாத போராட்டங்களை உடைத்தெறிந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை இறங்கி இருளின் வல்லமைகளை நிர்மலமாக்கும். கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் செயலிழக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாம்.
நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சில ஆயுதம் உண்டு. தேவ ஜனங்களை இணைந்து ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா இருளின் ஆயுதங்களை என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மிதிக்கிறோம் என்று சொல்லுங்க. அந்த சர்ப்பங்களையும் அந்த தேள்களையும் இயேசுவின் நாமத்தில் மிதிக்கிறோம் என்று எல்லா தேவ ஜனங்களும் சொல்லுங்க. இருக்கிற இடத்துல சொல்லுங்க. உங்க ஆசீர்வாதத்தை திருடணும் நினைக்கிறானா? உங்க குடும்பத்தை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறானா? அவனுக்கு மேல இப்போ ஒரு அக்கினி இறங்குது. ஓ, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அக்கினியா இறங்குது. ஒரு விடுதலை இறங்கி கொண்டு இருக்கு. ஓ, சோத்திரங்களை பண்ணுகிற தேவ ஜனமே, உன் வாயிலிருந்து வருகிற சோத்திரம் எவ்வளவு வல்லமை உள்ளது தெரியுமா? அது பிசாசுனுடைய ராஜ்யத்தில் ஒரு வெடிகுண்டு விழுந்தது போல, ஒரு பயங்கரமான கற்பாறை விழுந்தது போல அவன் மேல் விழுகிறது. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க ஜெபிக்க நெடு நாளாக தடை பண்ணி வைத்திருந்த அந்த தடைகள் உடைந்து கொண்டிருக்கிறது ஆவியானவர் காட்டுகிறார். சிலருக்கெல்லாம் நெடு நாளா தடைப்பட்டிருந்த விஷயத்துல ஒரு சாங்ஷன் வரப்போகுது. ஒரு சாங்ஷன் வரப்போகுது. ஒரு விடுதலை வரப்போகுது. நெடு நாள் தடைகள் இப்பொழுது மாறுகிறது. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரை, நெடுநாள் தடை உடைவதாக, நெடுநாள் போராட்டம் உடைவதாக, நெடுநாள் யுத்தம் உடைவதாக. தாவீதுக்கும் சவுலுக்கும் நெடுநாளாக யுத்தம் இருந்தது. ஜெபிக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நெடுநாள் யுத்தங்கள், நெடுநாள் போராட்டங்கள், நெடுநாள் அந்தகாரத்தின் வல்லமைகள், நெடுநாள் தொடருகிற பாவங்கள், உங்களை நெடு நாட்களாக வாதித்துக் கொண்டிருந்த, உங்களை விடுதலை அடைய விடாமல் தடை பண்ணின, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்த எல்லா அந்தகாரம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்கும் பொழுது அக்கினி இறங்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கி இருக்கிறது. அநேகர் மேல பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகர் மேல தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகர் மேல விசுவாசம் இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகர் மேல ஆவியின் அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. விடாதீங்க, விடாதீங்க. ஒரு அக்கினி இறங்குது. இது ஒரு ஜெபம், இது ஒரு யுத்த ஜெபம், இது ஒரு ஆவிக்குரிய ஃபைட், இது ஆவிக்குரிய யுத்தம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமே, எல்லாரும் ஜெபிக்கலாமே. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் தேவன் நம்மளை ஜெயிக்க பண்ணுவார். ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. அநேக சிங்கங்கள் எழும்பி வருகிறது. அந்த சிங்கங்களை எல்லாம் கிழித்து போட சிம்சோனின் மேல் இறங்கின ஆவியானவர் இன்னைக்கு உங்கள் மேல் இறங்குகிறார். சிலருடைய வாழ்க்கையை சிங்கம் துரத்தி கொண்டிருக்கிறது. அந்த பொல்லாத சிங்கம் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடின சிங்கம் அநேக பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகளை துரத்துகிறது. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை துரத்துகிறது. ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகளை அது துரத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உங்களை துரத்தக்கூடாது, நீங்க தான் அவனை துரத்தணும், நீங்க தான் அவனை துரத்தணும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பான ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக சிங்கம் போல் துரத்தி கொண்டிருக்கிறானே, யுத்தத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறானே, இரவெல்லாம் யுத்தம் கொண்டு வருகிறானே, கெட்ட சொப்பனங்களை கொண்டு வருகிறானே, வருமானங்களை தடை பண்ணுகிறானே, வீட்டில் அடிதடி சண்டைகளை உண்டாக்குகிறானே, இந்த துஷ்டனுக்கு விரோதமாக என் ஆண்டவருடைய அக்கினி இறங்கட்டும். இருளின் வல்லமைகள் அழியட்டும். எங்கள் வாழ்க்கையை பின்தொடர்ந்து வருகிற எல்லா இருளின் ஆவிகள், எல்லா சிங்கங்கள், எல்லா பலவீனத்தின் ஆவிகள், எல்லா சர்ப்பங்கள், எல்லா தேள்கள் இப்பொழுது எரிவதாக. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க தெய்வ ஜனமே, இயேசுவின் நாமத்தில், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரிவதாக. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அநேக கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிறது. சின்ன வயசுல உங்களை தாக்கி கொண்டிருந்த ஆவிகள், உங்களை எழும்ப விடாமல் உங்களை தாக்கி கொண்டிருந்த ஆவிகள், இந்த அருமையான இரவு ஜெபத்தில் கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். இதை ஒருவேளை நீங்க பகல்ல பார்த்தா கூட நீங்க ஜெபிங்க, இணைந்து ஜெபிங்க. விசேஷமா நாம் ஏன் இந்த இரவு ஜெபத்தை வைக்கிறோம்னா, சத்ருவானவன் அநேகருடைய சொப்பனங்கள் மூலமாக அவர்களை பயங்காட்டி சர்ப்பத்தின் ரூபத்தில், யானையின் ரூபத்தில், பல ரூபங்களில் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருப்பான். அதனால் அவர்களுக்கு தாமதங்கள் உண்டாகும்.
சிலருடைய கனவுகளில் மோசமான கனவுகளை கொண்டு வந்து அவன் சிலருடைய சிந்தனைகளை அபகரித்து கொண்டு இருப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆவிகள் எல்லாம் எரிகிறது, அந்த ஆவிகள் எல்லாம் எரிகிறது. தேவ ஜனமே, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க எரிகிறது. உங்க பிள்ளைகளுடைய கனவு உங்களுக்கு தெரியாது, உங்க கணவருக்கு வந்து கொண்டிருக்கிற கனவு உங்களுக்கு தெரியாது. சில கனவுகளை யாரும் சொல்ல மாட்டார்கள். இது எல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள யுத்தங்கள். உங்க கனவை வைத்து நீங்க விடுதலையா இருக்கிறீர்களா இல்லையா என்று நிர்ணயிக்கலாம். தேவ ஜனங்களே, கனவு வராமல் இருக்கக்கூடாது. ஒரு வல்லமையான தேவ மனிதன் சொன்னார், தேவனிடத்தில் இருந்து கனவு வரவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க இன்னும் பேச ஆரம்பிக்கல. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆண்டவரே கனவை தாருங்கள். ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபியுங்க, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நீங்க என்ன விரும்புகிறீரோ அதை எனக்கு சொப்பனமாக காட்டட்டும், தரிசனமாக காட்டட்டும். ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆவியானவர் சில காரியங்களை நீங்கள் தூங்கும் போது உங்களை நிரப்பி உங்களை தரிசனம் அடைய வைப்பார். உங்களுக்கு நடக்க போகிற காரியங்களை ஆவியானவர் காட்டி தருவார். இந்த இரவு நேரம் அதனால் தான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் அநேக சில சத்துருவினால் அனுப்பப்பட்ட சில பயம் மிகுந்த கனவுகள், சில மந்திர கனவுகள், சில மரண ஆவிகள், சில வில்லிசுனிய கனவுகள், சில தற்கொலை ஆவிகள், சில விபச்சார ஆவிகள், சில வேசித்தன ஆவிகள் இந்த கனவு மூலமாக ஜனங்களுக்குள்ள ஊடுருவி பாய்கிறது. இந்த கனவுல நீங்க சண்டை போடுற மாதிரி பார்ப்பீங்க. அடுத்த நாள் நீங்க வெளியே போகும் பொழுது, நீங்க தண்ணி எடுக்கும் பொழுதோ இல்ல ஒரு நபர்கிட்ட பேசும் பொழுதோ அவர்கள் வீணா வாக்குவாதம் பண்ணுவார்கள். இதுதான் அந்த தேளின் ஆவி கொடுக்கை வைத்து கொட்டுகிறது போல உங்களை காயப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் ஆல்ரெடி முன்பதாகவே உங்களுக்கு சொப்பனத்துல இந்த ஆவி போராடுகிறது என்று உங்களுக்கு அதை காட்டியிருப்பார். ஆனால் நீங்கள் அதற்காக ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். ஆமென். தேவ ஜனமே, இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த ரகசியங்களை எல்லாம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே, இவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவருடைய மனதில் உள்ளதை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சில நேரம் தேவ ஜனமே, ஒரு பங்கு தரிசனம் தேவனிடத்தில் இருந்து வருகிறது, ஒரு பங்கு தரிசனம் பிசாசு. அது தரிசனம்னு சொல்ல முடியாது, அது ஒரு நைட் மியாஸ், அது ஒரு பயமான கனவுகள். இது பிசாசு உங்களை பயப்படுத்த காட்டுகிறான். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்டுவான், உங்களை பொல்லாத ஆவி துரத்துகிற மாதிரி காட்டுவான். சில நேரம் பிசாசு நல்ல கனவு கூட காட்டுவான். பிசாசு நல்ல கனவு காட்டினாலும் அதுக்குள்ள கெட்ட விஷயம் தான் இருக்குது. ஒருவேளை தேவ சித்தத்தை விட்டு நீங்க விலகுறதற்காகவே ஒரு நல்ல கனவை காட்டுவான். அந்த நல்ல கனவுல நீங்க ஒரு பெரிய மேனேஜர் மாதிரி இருக்கிறத காட்டுவான். ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்து கொண்டிருப்பீங்க, அந்த ஊழியத்தை விட்டுட்டு ஒரு மேனேஜரா மாறணும்னு சொல்லி நீங்க தவறாக முடிவெடுக்க கூட பிசாசு ஒரு நல்ல கனவை காட்டுகிறது போல இருக்கும். நமது அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து இவன் சொல்லுகிறான், நீங்க பசியா இருக்கிறீங்க அல்லவா, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க என்று கேட்டான். எவ்வளவு தந்திரசாலி பாருங்க. 40 நாள் சாப்பிடாம இருந்தால் வயிறு தீப்பிடித்து எரிகிறது போல எரியும். அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது தேவ ஜனமே. இந்த நேரத்தில் யாராவது சாப்பிடுங்கன்னு சொன்னா நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். ஏனென்றால் அவ்வளோ பசியாக இருக்கும். ஆனால் ஆவியானவர் நம்மளை நடத்துகிறவர். இயேசுவை நடத்தினார். இந்த வஞ்சகன் பொய் சொல்லுகிறான். இவன் பாசமாக சாப்பிடு என்று சொன்னாலும் அதற்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது, அதற்குள்ள ஒரு சதி இருக்கிறது. தேவ ஜனமே, பிசாசு நல்ல சொப்பனம் காட்டினாலும் தேவ ஜனங்கள் உஷாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் நல்ல சொப்பனத்துக்குள்ளாடி ஒரு கெட்ட விஷயங்களை வைத்திருப்பான். அதனால 2வது பாக சொப்பனங்கள் பிசாசினால் தரப்படுகிறது. அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் தேவ ஜனங்கள் நம்ப வேண்டாம். அவன் நம்மளை பயப்படுத்த வேண்டும் என்று காட்டுவான். சில சிங்கம் துரத்துகிறது போல காட்டுவான். தேவ ஜனங்கள் பயப்பட வேண்டாம். சர்ப்பம் துரத்துகிறது போல காட்டுவான். தேவ ஜனங்கள் எழும்பி ஜெபித்தால் போதும், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் காட்டுகிறார் என்றால் நீங்கள் விழிப்படைந்து ஜெபிக்க வேண்டும். தேவன் பாருங்களே, எகிப்து ராஜாவுக்கு சில மாடுகளை காட்டினார். அந்த மாடுகள் மெலிந்து போய் கோரமாக அசிங்கமாக இருந்தது. அந்த மாடுகளுடைய அர்த்தம், சில காலங்கள் எகிப்தில் பஞ்சம் வரப்போகிறது என்று ஆண்டவர் காட்டினார். அந்த கோர மாடு, அந்த அசிங்கமான காரியங்களை காட்டினது ஆண்டவர் தான். காரணம் என்ன? வரக்கூடிய ஆபத்தை காட்டினார். ஆம் தேவ ஜனமே, சில நேரம் சில அசிங்கமான கனவுகளை கர்த்தர் காட்டலாம். அதற்குள்ள ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை ஜெபிக்க வைக்கிறார்.
சில நேரம் சிலருடைய கனவுகள்ல பல்லு விழுகிறது போல் பார்ப்பார்கள். பல்லு விழுகிறது போல் பார்க்கிறது நம்ம எல்லாம் நினைப்போம், இதெல்லாம் பைபிள்ல இல்லையே என்று நினைக்கலாம். ஆனா தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து போதிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் அநேக தேவ ஊழியர்களுக்கும் அடியனுக்கு கூட ஆண்டவர் இந்த சொப்பனத்தை காட்டியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதை தேவன் காட்டுகிறார் என்றால் உங்க பலன் குறைகிறது என்று காட்டுகிறார். பல்லு விழுகிறது, பல்லு ஆடுகிறது என்றால் பிசாசானவன் உங்க பலத்தை, அப்படி என்றால் என்ன, நல்லா கடித்து சாப்பிடக்கூடிய ஒரு பகுதி தான் பல்லு. பல் இல்லாதவங்களுக்கு பலன் இருக்காது, கடித்து சாப்பிட முடியாது, அநேக ஆகாரங்களை சாப்பிட முடியாது. அப்படி என்றால் அது பலனை குறைய பண்ணுகிறது என்று அர்த்தம். சிலருக்கெல்லாம் பாத்ரூம் வர்றது போல, அவர்களுக்கு அர்ஜென்டாக வர்றது போலலாம் கனவு வரும். தேவ ஜனங்களே, இந்த சொப்பனங்களை எல்லாம் ஆவியானவர் உணர்த்துகிற சொப்பனங்கள். இதுல பல ரகசியங்கள் இருக்கிறது. அப்படி வயிறு பிரச்சனையா இருக்கிற மாதிரி ஒரு சொப்பனத்தை ஒரு நபர் காண்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு சில அவமானங்கள் வரப்போகுது என்று அர்த்தம். தேவ ஜனங்களே, ஒவ்வொரு சொப்பனங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ஒரு நாய் துரத்துகிறது மாதிரி கர்த்தர் காட்டுகிறார் என்றால் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களை பயப்படுத்துகிற ஏதோ ஒரு போராட்டம் வரப்போது என்று ஆண்டவர் காட்டுகிறார். ஒரு மாடு துரத்துகிறது போல நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அந்த மாடு ஒரு மோசமான மூர்க்க ஆவியை குறிக்கிறது. அப்படி என்றால் யாரோ ஒரு நபர் உங்களை தேவையில்லாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறாங்க. அந்த ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ நீங்க கண்ணீர் வடிக்க போறீங்கன்னு அர்த்தம். உஷாராகி ஜெபிக்க வேண்டும். சில மனித போராட்டங்கள் வரும் பொழுது இந்த மாடுகளை பார்க்க முடியும். தேவ ஜனமே, ஒவ்வொரு கனவு பார்த்து எழும்பும் பொழுது அது ஆவியானவர் தருகிறாரா, அது பிசாசு தருகுதா என்று நாம் ஜெபித்து தான் கண்டுபிடிக்க முடியும். நாம் ஜெபித்து ஆண்டவரை இது நீர் தந்தீரா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அதனுடைய அர்த்தங்களை நமக்கு புரிய வைப்பார். அதனால்தான் இந்த நைட்டு ஜெபம். ஏனென்றால் நைட்டு நேரத்தில் தான் பிசாசு அநேகருக்குள்ள பண ஆசை ஆவியாக, இச்சையின் ஆவியாக, பொருளாசை ஆவியாக, விக்கிரக வல்லமையாக, தலைமுறை ஆவியாக உள்ள என்ட்ராகுகிற நேரம். குட்டிபோது ஆவி, உலக ஆவி, உலக நண்பர்கள் சில நேரம் 11 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சில நேரம் 3 வருஷமா பேசாத நபர் திடீர்னு வாட்ஸ்அப்பில் ஹலோன்னு போடுவாங்க நைட் நேரம். பிசாசுனுடைய தந்திரங்கள். தேவ ஜனங்கள் உஷாராக இருக்க வேண்டிய காலம். வாலிப பிள்ளைகள் உஷாராக இருக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். தேவ ஜனங்களே, அதனால் தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இரவில் உண்டாகும் பயங்கரம் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 91 5வது வசனத்தை 6வது வசனத்தை பாருங்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியாலத்தின் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். எப்பொழுது இது நடக்கிறது? 1வது வசனத்தை பாருங்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். ஆம் தேவ ஜனமே, நீங்கள் ஜெபிக்கிறவனாக, உன்னதமானவருடைய நிழல்ல இருக்கிறவர்களாக நீங்க இரவுல ஜெபிக்கும் பொழுது, பகல்ல ஜெபிக்கும் பொழுது உன்னதமானவருடைய நிழல்ல வந்துட்டா போதும். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறாங்க, ஆனா அவங்க கர்த்தர்கிட்ட இணையறாங்களான்னு அவங்களுக்கே தெரியல. நம்ம இருதயத்தில் ஆவியானவர்கிட்ட நம்ம இணைந்து இருக்கிறோம், தேவன் கிட்ட இணைந்து இருக்கிறோன்னு நம்ம மனசாட்சி சாட்சி சொல்லணும். இன்னைக்கு நல்லா ஜெபித்திருக்கோம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு நம்ம உள்ள நமக்கு சாட்சி கொடுக்கணும். நல்லா கை தட்டணும், நல்லா பாட்டு பாடணும், நல்லா டான்ஸ் ஆடணும். இல்ல தேவ ஜனமே, உள்ள சாட்சி கொடுக்குதான் பாருங்க. உங்க மனசு சாட்சி கொடுக்குதான் பாருங்க. உங்க மனசு தான் சொல்லும் நீ இன்னைக்கு ஜெபித்து இருக்கிற. வேதம் சொல்லுகிறது, நம்ம மனசு நமக்கு சாட்சி சொல்லும். நம்ம மனசை நம்மளை குற்றவாளியாக தீர்மானிக்க அதுக்கு முடியும். நீ தப்பு செய்திருக்கிற, இல்லை நீ ஜெபித்திருக்கிற, இப்போ நீ நல்லா இருக்கிற, இப்போ உன் வாழ்க்கை முன்னேறுதுன்னு உங்க மனசு சொல்லும். உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அந்த தீர்மானத்தை வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் மனசு சொல்லுது நான் ஒழுங்காக ஜெபிக்கல. ஆண்டவரே, என் மனசு சொல்லுது நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேடலை. ஆண்டவரே, என் மனசு சொல்லுது நான் அதிகாலையில் ஜெபிக்கல. ஆண்டவரே, என் மனசு சொல்லுது நான் தெரப்பில் நின்று ஜெபிக்கல. ஆண்டவரே, என் மனசு சொல்லுது என் கணவருக்காக, என் மனைவிக்காக, இல்லை என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கல. என்னை மன்னிங்கப்பா, என்னை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதபடி தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபித்து பாருங்க தேவ ஜனங்களே. அதனால் தான் இரவு ஜெபம்.
எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய அக்கினி இறங்கி உங்களை விடுதலை ஆக்குது. ஒரு ஊழியனாக தேவ சமூகத்தில் இருந்து உங்களுக்காக ஜெபித்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் பிள்ளைகள் இரவு நேரத்தில் ஜெபிக்க சொல்லு, என் பிள்ளைகள் இரவை பகலாக்க சொல்லு, என் பிள்ளைகள் இரவில் அரை மணிக்கூர், 1 மணிக்கூர், 2 மணிக்கூர் ஜெபிக்கட்டும். அவர்கள் குடும்பங்களுக்காக அவர்கள் தரப்புல நிற்கட்டும். தேவ ஜனமே, உங்க குடும்பத்தில் சில நன்மைகளை தடை செய்ய சத்துரு உண்டு. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை சுமக்கிற தேவ பிள்ளைகள் புரிய வேண்டும். நீங்க எல்லார போல வாழ முடியாது. நீங்க எல்லார போல எளிமையாக உங்களுக்கு காரியம் நடக்காது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை சுமக்கிறவனை கண்டா பிசாசுக்கு பயம். பரிசுத்த ஆவியின் வார்த்தையை சுமக்கிறவனை கண்டா பிசாசுக்கு பயம். எத்தனையோ நபர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. ஆண்டவரை அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாத எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இவர்களை கண்டெல்லாம் பிசாசுக்கு பயம் கிடையாது. அவர்கள் எல்லாம் ஓடி ஓடி ஊழியம் செய்து கொண்டு தான் இருப்பாங்க. அபிஷேகம் பெறாம ஆவியினால் நிரப்பப்படாத எத்தனையோ விசுவாசிகள் உண்டு. எத்தனையோ பாரம்பரிய திருச்சபைகளில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பரிசுத்த ஆவினா யாருன்னே தெரியாது. ஆனால் இயேசுவை பற்றி சொல்லணும் என்று சொல்லி ஊரெல்லாம் சொல்லுவாங்க. காலேஜில் போய் சொல்லுவாங்க, ஹாஸ்டலில் போய் சொல்லுவாங்க, சிறையில் போய் சொல்லுவாங்க. தவறு கிடையாது, அது நல்லது தான். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது மிகவும் நல்லது, மிக மிக நல்லது, அதிலும் மேலானது. ஏனென்றால் யார்கிட்ட சொல்லணும்? யார் பன்னியின் சுபாவத்தை உடையவர்கள்? பன்னிக்கு முன்னாடி முத்து போடாதன்னு ஆண்டு சொன்னாரு. அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட சொல்லாம ஆண்டு உங்களை பாதுகாப்பாரு. சிலர்கிட்ட என்னதான் சுவிசேஷம் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள போறதே கிடையாது. அவங்க இருதயம் கடினமாக இருக்கும். அவர்கள் இருதயம் உடைக்கப்படுகிற ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் கர்த்தர் சில நபர் அவர்கள்ட்ட அனுப்புவாங்க. நம்ம போய் என்ன செய்வோம்? குடிக்காத, குடிக்காத, சண்டை போடாத, இதெல்லாம் செய்யாத, எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அதனால் தான் நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியை சுமக்கிற தேவ பிள்ளைகள் எல்லா ஊழியக்காரர்களைப் போலவும் எல்லா சாதாரண விசுவாசிகளைப் போலவும் இருக்க மாட்டார்கள். விசேஷமானவர்கள். இவர்களுக்கு விசேஷமாக தான் ஆண்டு நடத்துவார். இவர்களை ஆவியானவர் நடத்துவார். புதிய ஏற்பாட்டின் எல்லா தேவ ஜனங்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் ஒவ்வொரு திருச்சபைக்கு போறவர்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கவில்லை, இந்த உபதேசம் கிடைக்கவில்லை. அதனால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவி என்றால் யார் என்று தெரியவில்லை. தேவனை மட்டும் தெரியும், இயேசுவை தெரியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்துகிறவர், நமக்கு ஏவுதலை தருகிறவர் என்று அவர்களுக்கு தெரியாது. நம்ம பிரைட் டைம் குடும்பத்தார், நம்ம பிரைட் டைம் ஜனங்களுக்கு தெரியும் இந்த ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் பெயரை சொல்லி அழைக்கிறார். கடந்த முறை ஆண்டவர் ஒரு சகோதரியை கூப்பிட்டார். நீங்க கிச்சன்ல இருக்கிறீங்கன்னு சொன்னார். உடனே நீங்க யோசிக்கலாம், அநேகர் கிச்சன்ல இருப்பார்களே என்று நீங்கள் யோசிக்கலாம். உடனடியாக அந்த தீர்க்க தரிசனத்தோடு இன்னொரு வார்த்தையும் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது என்று சொன்னார். அதே போலயே அந்த சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சகோதரி பண்ண கமெண்ட் அந்த கடைசி வீடியோவில் நாங்கள் பின் பண்ணி வைத்திருக்கிறோம். கடந்த முறை உள்ள வீடியோவை போய் பாருங்கள். அந்த சகோதரி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்களேன். ஆண்டவர் சொல்லி உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க எனக்கு 2 பிள்ளை இருக்குதுன்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா? பெண் பிள்ளை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு தெரியும் ஆவியானவர் பேசுகிறதை சொல்ல கர்த்தர் அழைத்திருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் பவுலிடம் இப்படிதான் பேசினார், பேதுருவிடம் இப்படிதான் பேசினார், அனனியாவிடம் இப்படிதான் பேசினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். அனனியா என்றாலே நமக்கு யார் என்றே தெரியாது. அனனியா இயேசு கூட இருந்த நபரும் கிடையாது. ஆனால் எப்படியோ தேவனால் நடத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன். தேவனுடைய ஆவியானவர் அவரை தெளிவாக நடத்தினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் யாரை பார்த்து? அனனியாவை பார்த்து, நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய், தெருவுக்கு பேரை சொல்றாரு, அது பேர் நேர் தெருவு. அந்த தெருவுக்கு போன பிறகு என்ன செய்யணும்னு அழகா சொல்றாரு. யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. எந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு? எந்த பெயருள்ள நபருடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த வீட்டில் இருக்கிற நபர் எந்த பட்டணத்தான் என்று சொல்லுகிறார். அந்த நபர் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்று சொல்லுகிறார். அவனை தேடு என்று சொல்லுகிறார். அந்த பவுல் இப்பொழுது யூதாவின் வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார்.
அங்க போய் நீ என்ன செய்யணும், அவன் மேல கைகளை வை, ஜெபம் பண்ணி எல்லாமே சொல்லி அனுப்புகிறார். தெரு பேரை சொல்லுகிறார், வீட்டில் உள்ள நபர் பேரை சொல்லுகிறார். அந்த வீட்டு நபர் பேரை சொல்லி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சவுல்னு சொல்லக்கூடிய நபரை சொல்லுகிறார். அந்த சவுல்னு சொல்லக்கூடிய நபர் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நீ போய் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த வசனங்கள் அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். 12வது வசனம் சொல்லுகிறது, அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும் படிக்கு தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனமும் கண்டான் என்றார். எப்படி பாருங்க, அங்க சவுலுக்கு சில சொப்பனம் உண்டானதை கூட ஆண்டவர் தெளிவாக காட்டி கொண்டிருக்கிறார். எத்தனை அருமையான விஷயம் தேவஜனமே. இது எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நடந்த விஷயங்கள். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏன் இன்று அவருடைய வல்லமை குறைந்து போய்விட்டதா? இன்று ஆவியானவர் பேச மாட்டாரா? ஆவியானவர் பேசுகிறார்னு சொன்னா இன்னைக்கு உலகம் ஏன் அற்பமா நினைக்கிறது? ஏன் தேவ ஜனமே உங்களை இன்னைக்கு உலகம் அற்பமா நினைக்கிறது? ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கவில்லை. கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஆவியானவரை விசுவாசிக்கவில்லை. இந்த ஒரு மனதின் ஆவியை விசுவாசிக்கவில்லை. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை விசுவாசிக்கவில்லை. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறக்கூடாது என்று ஆண்டு சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இந்த இரவு ஜெபத்துல உங்க கனவுக்குள்ள ஊடுருவி நுழைகிற சில அசுத்த ஆவிகளை கர்த்தர் தடை பண்ணுகிறார். இரண்டாவது காரியம், நெடு நாளாக உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருந்தவனை கர்த்தர் நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறார். மூணாவது காரியம், நெடு நாளாக உங்களை பாவத்தில் விழப்பண்ணி உங்களை எழும்ப விடாதபடி உள்ள அந்தகார ஆவிகளை, உங்க இருதயத்தில் உள்ள ஜீவ தண்ணீரை அடைத்து போடுகிற அநேக அந்தகார ஆவிகளை கர்த்தர் நிர்மலமாக்குகிறார். ஆம் தேவ ஜனமே, தொடர்ந்து நம்ம ஜெபித்து இந்த அருமையான ஜெபத்தை முடிக்க போகிறோம். தேவ ஜனங்கள் தொடர்ந்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு இருங்க. வருகிற நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் ஜெபித்து ஜெபத்தில் பெருங்குங்க. ஆண்டவருடைய சித்தமான நாட்கள் எல்லாம் நம்முடைய பிரையர் டைம் சேனல்ல வருகிற வீடியோக்களை கவனித்து பாருங்கள். இப்பொழுது எல்லாம் ஜெபிக்கலாம். அநேகர் மேல் ஆவியானவர் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகரை வல்லவர்களாய் மாற்றுகிறார். யுத்த வீரராக மாற்றுகிறார். யுத்த வீராங்கனையாக மாற்றுகிறார். இருளின் ஆவிகளை ஜெயிக்கிற அபிஷேகம் நிறைந்த நல்ல தாவீதை போல, நல்ல சிம்சோனை போல அபிஷேகத்தில் நிரம்பின சிம்சோனை பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட நாள் அவர் விழுந்து போனார். அது அவருடைய காரியம். ஆனால் பரிசுத்த ஆவி நிரப்பின பொழுது அவன் சிங்கங்களை கிழித்தெறிந்தான். பரிசுத்த ஆவி நிரப்பினால் என்ன ஆகும் என்று தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார் என்றால் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கலாம். ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். எத்தனை அருமையான விஷயம், எத்தனை அருமையான விஷயம். அந்த ஆவியானுடைய உறவுல உங்களை திரும்பி இந்த ஜெபம் கொண்டு போய் விடுகிறது. இனி உங்க பயணம் தொடங்கும். இனி உங்க ஜெபம் பயணம் தொடங்கும். உங்க விசுவாச பயணம் தொடங்கும். உங்க அபிஷேக பயணம் தொடங்கும். உங்க வாழ்க்கையின் பயணம் தொடங்குகிறது. உங்க உயர்வின் பயணம் தொடங்குகிறது. உங்க வெற்றியின் பயணம் தொடங்குகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆவியானவரே என்னை விட்டு கொடுக்கிறேன், தேவனே என்னை விட்டு கொடுக்கிறேன், உங்க சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிறேன், என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லுங்க. என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை வழி நடத்துங்கப்பா, என் குடும்பத்தை வழி நடத்துங்கப்பா, என் கணவரை வழி நடத்துங்க, என் மனைவியை வழி நடத்துங்க, என் பிள்ளைகளை வழி நடத்துங்க, என் எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா. திருமண தடை உள்ள பிள்ளைகளுக்கு திருமண தடையை உடைங்கப்பா. வருமான தடை உள்ள பிள்ளைகளுக்கு வருமான தடையை உடைங்கப்பா. இயேசுவை நாமத்தில் ஒரு விடுதலை ஆண்டு கட்டளையிடுகிறார். தடைகள் உடைய ஆரம்பிக்கிறது. தேவ ஜனமே, கர்த்தருடைய கிரியையை இன்னைக்கு நீங்க உணர்வீங்க. ஒருவேளை அந்த கிரியைகள் ஸ்லோவா இருக்கிறது போல இருந்தால் ஃபோர்ஸ் டு ப்ரே. தொடர்ந்து ஜெபத்தை கூட்டுங்க. தொடர்ந்து வசனத்தின் பவரை கூட்டுங்க. ஏனென்றால் உங்க பிரச்சனைக்கு சிலப்பம் டோசேஜ் அதிகமாக தேவைப்படும். தேவ ஜனமே, ஒரு சின்ன பிள்ளைக்கு காய்ச்சல் எடுக்கும் பொழுது அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்றாக்கில் ஒரு மருந்தை கொடுப்பாங்க. பேராசிட்டமால்னு சொல்ற மருந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு முதிர்ந்த ஆள் போடக்கூடிய பேராசிட்டமாலை ஒரு சின்ன பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைக்கு அரை மாத்திரையை உடைத்து கொடுக்கறது நீங்க பார்த்துருப்பீங்க. இதே போலதான் தேவ ஜனமே, இந்த இடத்துல சின்ன சின்ன போராட்டம் உள்ளவங்களுக்கு டக்கு டக்குன்னு விடுதலை கிடைக்கும். அவர்கள் சாட்சி எழுதிட்டு இருப்பாங்க. ஆனா நெடுநாள் போராட்டமா நீங்க இருந்து கொண்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி ஜெபிக்கணும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபத்தில் போராடுகிறது போல நீங்களும் போராடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? ஒரு போராட்டம் இருக்கிறது. அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஸோ அதனால் ஆவியானுடைய சித்தத்தின்படி உபவாசம் எடுங்க. ஆவியானுடைய நடத்துதல் படி இரவு எழுப்பி செபியுங்க. ஆவியானோர் பகலில் எழுப்புனா பகலில் செபியுங்க. அதுதான் விடுதலையை கொண்டு வரும். கடந்த நாட்களில் நம்ம 100 நாள் ஜெபம் வைத்தோம். ஒருவேளை 100 நாள் ஜெபங்களை அட்டன் பண்ணாத தேவ பிள்ளைகள் இருந்தால், அநேக ஆயிரம் தேவ ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட 24 லட்சம் மக்களை தேவன் அந்த ஜெபத்தின் மூலமாக ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களும் 1வது நாளில் இருந்து அந்த ஜெபத்தை நீங்கள் பங்கு கொள்ளவில்லை என்றால் அதை தொடர்ந்து பாருங்கள். அந்த ஜெபங்கள் நம்முடைய சேனலில் இருக்கிறது. 100 நாள் பார்த்து முடிக்கும் பொழுது அக்னி உங்களை நிரப்பும், விடுதலை உண்டாகும். ஏனென்றால் யூ ஆர் ஃபோர்சிங் இன் டு ப்ரே. நீங்கள் ஆவியானுடைய வல்லமையோடு பிசாசின் வல்லமைகளுக்கு கட்டளை கொடுக்கிற ஜெபம், இருளின் ஆவிகளை கட்டளை கொடுக்கிற ஜெபம். கடந்த நாட்கள் அநேகருக்கு ஆண்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். திருமண தடை உடைந்தது. அநேக வாழ்க்கை மாறினதை நாங்கள் எல்லாரும் சாட்சியாக பார்த்துருக்கிறோம். ப்ரையர் டைம் குடும்பத்தார் அதற்கு சாட்சியாக இருக்கிறாங்க. இன்னும் அதில் உள்ள சாட்சிகள் இப்பொழுதும் 100கணக்கான சாட்சிகள் நம்மளுடைய ரெக்கார்டிங்ஸில் இருக்கிறது. அதை வெளியிடக்கூட டைம் இல்லாததுனால நம்ம வெளியிட முடியாமல் இருக்கிறோம். அவ்வளோ சாட்சிகள் இன்னும் இருக்கிறது. அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவாக ஆண்டுடைய சித்தமானால் வருகிற நாட்கள் நம்ம போடலாம். இருந்தாலும் அந்த 100 நாள் ஜெபத்தில் அநேக சாட்சிகளை கடைசி 3 நாள் உபவாசத்தில் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். தேவ ஜனங்கள் 100 நாள் ஜெபிக்கவில்லை என்றால் 100 நாள் இணைந்து ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளுடைய வீடியோ உங்களுக்காக வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆவியானவர் அதன் மூலமாக உங்களோடு பேசுவார். ஜெபித்த பிள்ளைகள் அநேக விடுதலையை கண்டிருப்பார்கள். ஒருவேளை ஜெபித்தும் அநேக காரியங்கள் தடையாக இருக்கிறதுனா, யூ வாண்ட் டு ஃபோர்ஸ் இன் டு ப்ரே, யூ வாண்ட் டு ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. நீங்கள் ஜெபிக்கணும், உபாசித்து ஜெபிக்கணும். ஒரு 21 நாள் உபாசம், இல்லை என்றால் ஒரு 40 நாள் உபாசம். ஆண்டு உங்களை நடத்துகிறபடி, இல்லை எனக்கு அனுபவமே கிடையாது அப்படி என்றால் ஒரு 3 நாள் உபாசம், ஒரு 7 நாள் உபாசம் பண்ணி ஜெபித்து பாருங்கள். ஆண்டு எவ்வளோ மாற்றங்களை தருவார் என்று பாருங்கள். நம்ம ஜெபித்ததுக்கு ஒரு வேளை ரிசல்ட் வராதது போல இருக்கலாம், ஆனால் ரிசல்ட் பயங்கரமாக வரும். ஆனால் ஜெபம் என்பது ஒரு வித்து போல, விதைத்தால் அது வளரும். கண்டிப்பாக விதைக்கிறவன் மறந்தாலும் விதை மறக்காது, விதை வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறது போல நீங்கள் பண்ண ஜெபம் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதை கேட்டு பலப்பட்டதுக்காக நன்றி. ஆவியானவர் காட்டுகிறார் உங்களுக்கு ஒரு நல்ல பந்தி, ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசத்தோடு அதை அனுபவிங்க. விசேஷமாக அது உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம், உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறார். சில சங்கிலி எல்லாம் உடைந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். அநேகருக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது. ஒரு யுத்த களத்தை பார்க்கும் பொழுது, யுத்தம் முடிந்த பிறகு எப்படி இருக்கும்? எல்லா போராளிகள் விழுந்து கிடப்பார்கள், எல்லா எதிரியின் ஆயுதங்கள் விழுந்து கிடக்கும், புகை மண்டலமாக காட்சி அளிக்கும். ஆனால் அதற்கு பின்பாக ஒரு ரகசியம் இருக்கு. ஏதோ ஒரு ராஜ்யம் ஜெயித்திருக்கிறது. நம்முடைய பரலோக ராஜ்யம் ஜெயித்திருக்கிறது. தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள். இருளின் சங்கிலிகள் உடைந்து கிடக்கிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். இருளின் ஆவிகள் நிர்மூலமாய் கிடக்கிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். வெற்றி உங்களுடையது. நீங்கள் கொண்டாட வேண்டும், நீங்கள் செலிப்ரேட் பண்ண வேண்டும். இப்பொழுதே ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். தொடர்ந்து போராட்டங்களை ஃபீல் பண்ணுகிற தேவ பிள்ளைகள், தொடர்ந்து போராட்டங்களை ஃபீல் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து ஜெபியுங்கள். வருகிற நாட்களில் நமக்கு ஜெபம் வெளியிடப்படும். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ ஜனங்களே, நாளை தினத்திலையும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் ஒரு அருமையான பதிவு இருக்கிறது. கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாளை கழித்து நம்முடைய ப்ரேயர் டைம் சேனல்லையும் அருமையான ஒரு விடுதலை ஜெபம் இருக்கிறது. பங்கேற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. இந்த அருமையான பதிவை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு அது உதவி செய்யட்டும். காட் பிளஸ் யூ. ஆமேன்.